சிவானிமா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச கீரை கடையல். நீ சொல்லுவல குவிய கீரை குடு சொல்லல, அதுதான். அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல பாசிப்பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். பாசிப்பருப்பு எப்படி இருக்கும் அது காமிங்க. இதுவா இருந்தாலும் கரெக்டா ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும் பண்ணும்போது. சரிவா, இங்க இருக்கிறதுலயே ஸ்மால் சைஸ், பார்க்க உளுந்து மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி உளுந்து மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இதுதான் வந்து பாசிப்பருப்பு. இட்லி சாம்பார் வைப்பீங்களே அதுவா? இட்லி சாம்பார். சரியா, ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ஒன்று இருக்கும். ஆனா இட் கிவ்ஸ் அஸ் சம்ம ஃப்ளேவர் டு திஸ் ரெசிபி. என்ன தெரியுமா? இதுதான் அந்த ஜீரகம். ஜீரகத்தை எடுத்து கையில இப்படி கசக்கி போட்டோம்னா அது ஒரு ஃப்ளேவர். கலக்கிட்டு விஷயம் கீரையில எங்கடா இந்த மாதிரி பூச்சி இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கணும். இப்பெல்லாம் அப்பதான் ஆர்கானிக் மாதிரி நல்லவன் அப்படின்றதுக்கான சர்டிபிகேஷன் இதுதான். அடி வாங்கியிருந்தா நல்லவன், அடி வாங்கியிருந்தா லைஃப் லெசன்டா, புடிச்சுக்கோங்கடா லைஃப் லெசன்டா. அடி வாங்கியிருந்தா அவன் நல்லவன்டா. அந்த மாதிரி நல்லவனா தேடி பிடிச்சு கீரையில வாங்கணும். இங்க அதே மாதிரி இந்த தண்டங்கீரையிலேயே ஆவடி மாசத்துல வந்து புதுக்கோட்டையில இருந்தப்போ திருவப்பூர் மாரியம்மன் கோயில் வந்து திருவிழா நடக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. சோ அப்போ வந்து வீட்டுல இருந்து நடந்தே கூட்டிட்டு போகணும். சரியா, அதுதான் எங்களுக்கு அவுட்டிங். சரியா, அந்த அவுட்டிங்ல போயிட்டு சாமிலாம் கும்பிடுற பக்தி எல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்ந்து போறப்போ ஜாலியா கதை பேசிட்டு ஜாலியா நடந்து போவோம். ஏர்லி மார்னிங் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். திரும்பி வரப்போ அங்க வந்து அந்த தண்டங்கீரை விற்பாங்க. தண்டங்கீரை இப்ப நம்ம பாக்குறது இவ்வளவு சைஸ் தானே, ஏன் ஹைட்டுக்கு இருக்கும், நல்ல லென்த்தியா, நல்லா இவ்வளோ பல்கியா இருக்கும். அந்த பெரிய அந்த லீஃப் எல்லாம் போட்டு கூட்டு வச்சுட்டு அந்த பெரிய தண்டுல சாம்பார் வைப்பாங்க. அன்னைக்கு ஆனா ரொம்ப கொடுமையா இருக்கும், சண்டே அன்னைக்கு சாம்பார் சாப்பிடுறது. இருந்தாலும் அதை புடிச்சிட்டு அப்படி வரப்போ காஞ்சி காமாட்சி கரும்பு தூக்கிட்டு வர மாதிரி வரும். டிங்குன்னு ஆளுக்கு அது அலண்டு கொலண்டு அது எல்லாம் அப்படியே வாடி சொங்கி போய் நிற்கும். இந்த தண்டங்கீரை பாக்குறப்பதான் எனக்கு அதான் ஞாபகம் வரும். நல்ல மசிஞ்ச பிறகு அப்புறமா இதை வச்சு நம்ம மசிச்சு விடணும். சரியா, நார்மலா அதுக்கு வந்து பருப்பு கடையிற ஒரு சட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நார்மலா அதை பண்றது இல்ல, ரொம்ப குவிக்கா பண்ணா ஆற வச்சு மிக்சியில போட்டுருவேன். சோ இது பாசி பருப்பு தனியா வேக வச்சுட்டு கீரை தனியா வேக வச்சுட்டு பண்ணலாமா? பண்ணலாம். அந்த பருப்போடு வேகிறப்போ நமக்கு வேலையே இன்னும் ஃப்ளேவர். நீ நினைக்கிற மாதிரி லைஃப் வந்து அவ்வளவு ஸ்வீட்டாலாம் இருக்காது. தப்பா, பாசி பருப்பு வேகிற வரைக்கும் டைம், சாதம் வேகிறப்போ நீ சைடுல எல்லாம் பண்ணுனா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா அதுதான் வாழ்க்கை. ஸ்லோ லிவிங் வாழ்றேன் பாருங்க.